Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். இன்னைக்கு நம்ம சேனலில் சீஸி காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணதுக்கப்புறமா சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் கூட உப்பும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி நம்ம இதை இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால இதில் இருக்க ஜெர்ம்ஸ்லாம் செத்துரும். அதுக்கப்புறமா நம்ம கோதுமை மாவில் எப்பவும் செய்கிற மாதிரி சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர் எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ ஒரு சாப்பரில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நைஃப்லையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை மசாலாஸ் கூட சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 10 சின்ன வெங்காயத்தை சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 to 2 minutes இந்த சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காலிஃப்ளவரை வெங்காயத்து கூட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் ரெடி பண்ணதுக்கப்புறமா நான் மொசரல்லா சீஸை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணும்னாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாவு விரித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ரொம்ப பெருசாக விரிக்க வேணாம், கொஞ்சமாக விரிச்சா போதும். ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம ஸ்டஃபிங் ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் ஸ்டஃபிங் இதில் வச்சு அதுக்கு மேலே மொசரல்லா சீஸ் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம திரும்பவும் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபில்லிங் வெளியே போகாத அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை நம்ம விரிச்சுக்கலாம். நம்ம பராத்தாவை ஸ்டஃப் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதை ஃபைனலாக குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் ஆட் பண்ணி இதை நம்ம குக் பண்ணிக்கலாம். 2 சைடும் நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை குக் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணி குக் பண்ணும்போது அதை லைட்டாக எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அது ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்கும். 2 சைடும் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சீஸி காலிஃப்ளவர் ஸ்டஃப்டு பராத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரியே மீதி இருக்க மாவுலையும் நம்ம பராத்தா ரெடி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே சீஸியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற காலிஃப்ளவர் ஸ்டஃபிங்கை இதுக்கு சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் AYIFA Tasty and Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.